அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பட்ரு முட்டை தொக்கு பார்க்க போகிறோம். 4 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். வெங்காயம் கொத்தி வச்சுருக்கேன் பொடிசாக. ஒரு குடமிளகா வெட்டி வச்சுருக்கேன். பாதி ரெட் கலர் குடமிளகா வெட்டி வச்சுருக்கேன். மஞ்சள் கலர் குடமிளகா பாதி. ஒரு 4 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 2 துண்டு ரம்ப இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயத்தாள் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு, 3 ஸ்பூன் தயிர். இப்போது செய்முறையை பார்க்கலாம் வாங்க. இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். நான் அடுப்பு பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வச்சுக்கிறேன். சட்டி அடுப்பில் வச்சு சட்டி சூடாகட்டும். சட்டி சூடான உடனே இப்போ நம்ம என்னென்ன போட்டு செய்யணுன்றது செய்முறையை காமிக்கிறேன். இப்போ சட்டி சூடாகிடுச்சு. இப்போது பட்ரு ஒரு 50 கிராம் பட்ரு எடுத்துக்கிறேன். நல்லா பட்ரு மெல்ட் ஆகி வரட்டும். பட்ரு நல்லா மெல்ட் ஆகி வந்த உடனே பட்ரு மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது 3 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு வச்சுருக்கேன். அதையை போட்டுக்கிறேன். பட்ரு போட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ அடுத்தது கருவேப்பிலையும் ரம்ப இலையும் போட்டுக்கிறேன். இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போது அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டோன்னா இப்போது வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். எல்லாம் அதில் வதங்கி வரட்டும். இப்போது செய்முறையை பார்த்துக்கங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இது கொஞ்சம் அப்படியே சிம்மில் வச்சோம்னா 2 நிமிஷம் நல்லா வெந்து வரும். பச்சை வாடை போன உடனே நம்ம மற்றதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருக்கு பாருங்கள். இந்த முட்டை பட்ரு கிரேவிக்கு இப்படி தான் செய்யணும். இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் வெந்து வரும் சீக்கிரமாக. இப்போ அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 5 தக்காளி, ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு, மீடியமான எலுமிச்சை சைஸ் அளவுக்கு 5 தக்காளி எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அதுவும் நல்லா அது வெந்து வரட்டும். ஒரு நிமிஷம் இருக்கட்டும், நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்த உடனே திரும்ப காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ 2 நிமிஷம் முடிஞ்சிச்சு, 1 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இப்போ வெளியே வந்துருக்குன்னு பார்ப்போம். இப்போ நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள், நல்லா கிரேவியாக. இப்போது இந்த ஸ்டேஜில் இப்போது மற்ற பொருள்கள்லாம் சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். என்ன எல்லா வீடியோவிலையும் காஷ்மீர் மிளகாத்தூள் தான் போடுறீங்கன்னு கேட்டுறாதீங்க, யோசிக்காதீங்க. ஏன்னா உரப்பு இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், இன்னும் ஒரு 2 சிட்டிக்கை போட்டுக்கிறேன். இப்போது ஒரு ஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து
சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூனு போட்டுக்கிறேன். அது சின்ன ஸ்பூனு, அதனால். சீரகத்தூள் போட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனுக்கு. இது சோம்புத்தூள் போடுறேன். இப்போ போட்டு நல்லா இதை வதக்கி விடுவோம். வதக்கி விட்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு நிமிஷம் வரைக்கும் அது பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது ஒரு நிமிஷம் நல்லா முடிஞ்சிடுச்சு பாருங்கள். நல்லா அந்த தக்காளியில் இருந்த எண்ணெய் தண்ணியெல்லாம் நல்லா இதாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதில் கொஞ்சம் போல் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அந்த முட்டை தொக்குக்கு வந்து நல்லா ஒரு இது கொடுக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா கிரேவிக்கு வேணும்ல, கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். முட்டை ஊற்றினோடனே கொஞ்சம் இதாக போயிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதான். எல்லாம் சேர்த்து ஒரு கிளாஸ் கூட இருக்காது தண்ணி. இப்போ அடுத்தது தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம். தேங்காய் பால் ஊற்றிட்டேன். இப்போது குடமிளகாய் போட்டுக்கிறேன், மஞ்சள் கலர். அடுத்தது சிகப்பு குடமிளகாய். அடுத்தது பச்சை குடமிளகாய். இப்போது எல்லாம் வெந்து வரட்டும். இதை எண்ணெயில் போட்டு வதக்காமல் ஏன் இப்படியே போடுறீங்கன்னு கேட்காதீங்க, நினச்சிக்காதீங்க. இது இப்படி தான் போடணும். ஒரு 2 நிமிஷம் இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கிறேன். இப்போ 2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. இப்போது பார்ப்போம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. நல்லா குடமிளகாலாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா இப்போது முட்டையை இப்போ அங்கங்கே ஊற்றிக்கிறேன் நான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும். இப்போ ஃப்ரெஷ் க்ரீமை போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் அவ்வளோதான். இப்போது பாருங்கள் முட்டை எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வெங்காயத்தாள் போட்டுக்கிறேன். கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும் இப்படி செய்யும்போது. முட்டை தொக்குன்றது இதுதான். இப்போது முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த முட்டை தொக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.